ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் வந்து நம்ம இந்த சமூகத்தில வந்து நமக்குன்னு ஒரு அடையாளம் தேடுறதுக்கு வாழ்க்கையில பெரும்பங்கு வகிக்கிறவங்க. ஆனா, நம்மளே வந்து ஒண்ணா ஒரு மனிதர சந்திச்சுட்டு அவங்கள விட்டுட்டு போம்போதோ, இல்ல இந்த உலகத்த விட்டுட்டு போம்போது, நம்மள வந்து அந்த அடையாளத்துக்கு மட்டும் தான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா, அது நல்லாவா இருக்கும்? என்ன குழப்புறேன், எங்க வரேன்னு பார்க்குறீங்களா? சுகி சிவம் ஐயா ஸ்டைல்ல சொல்ற மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப சமீபத்தில வந்து ஒரு பெரிய மனிதர சந்திச்சேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் இறையன்பு சார சந்திச்சேன். எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீசர். அவர் வந்து நெறைய அவர் ஓய்வு நேரங்கள்ல எழுத்தாளர், இலக்கியவாதி, பட்டிமன்ற பேச்சாளர். அது மாரி அவருக்கு பலவிதமான அடையாளங்கள் இருக்கு. நேர்மையாளர். அவரோட பணி நிமித்தத்தில அவர் வந்து நல்லாவே வந்து அவர் வந்து பதிச்சு யார் பார்த்தாலும் கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு மரியாதைய படைச்சிருக்காருங்க. அப்போ எனக்கு வந்து நான் வந்து 90கள்ல வளர்ந்த பையன். அப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன பையனா இருக்கையில நீங்க அந்த காலத்துலலாம் வந்து வெறும் டிவி தான். தூர்தர்ஷன் இல்ல விசிஆர் இது மாரி அந்த காலகட்டத்தில இருந்தம்போது, இவரு வந்து பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பத்தி பேசுவாரு. இப்ப சின்ன பையனா இருக்கையெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவா இவரோட இதில ஈடுபாடு இருந்ததில்ல. அதே மாரி இலக்கியத்திலயும் வந்து ஒரு பெரிய ஈடுபாடெல்லாம் இருந்ததில்ல. அப்ப இங்க வெளிநாட்டுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில போம்போது, நெறைய திருப்பு முனைகள் வரும்போது, நெறைய கஷ்டங்கள சந்திக்க போம்போது, இவரோட நெறைய இந்த YouTubeல வந்து போட்டு இவர பத்தி கேட்கலான்ட்டு நான் 90கள்ல எதெல்லாம் கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்டனோ, அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருந்தேன். இல்ல எதெல்லாம் நிராகரிச்சனோ, அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கும்போது, அது ஒரு பெரிய ஒரு ஊக்கமா இருந்தது. காலையில சைக்கிள்ல ஆஃபீஸ்க்கு போம்போது கேட்டுட்டு போவேன். அப்புறம் அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அது வந்து பார்த்து பார்த்து ஒரு நாள் இவர சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு கோவையில விஜயா பதிப்பகம் ஐயா, வேலாயுதம் ஐயா மூலமா இவருக்கு பேசி எனக்கு வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குனாரு. அந்த கோவையில அவரு தங்கியிருக்கிற இடத்துல காலையில ஒரு 7:30, 8 மணிக்கு வர சொன்னாரு. நான் அப்போ போனேன். பார்த்தோனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் முதல்ல நம்ம இந்த டிவியில பார்த்து, பேசி பழகுனவரோட, அவர நேர்ல பார்த்து, பேசி, அந்த ஒரு தருணம் வந்து அது எப்படி சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எனக்கு. அப்படி எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு, அவரு நான் என்ன பண்றேன்? ஏது பண்றேன்? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா என்ன பத்தி கொஞ்சம் அவரு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மாரி அவர் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து புஸ்தகம் படிக்கிற பழக்கம் அவ்வளோ இல்லாட்டியும், கொஞ்சம் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா, இவரு எழுதுறதெல்லாம் பெரிய பெரிய புக்ஸு. அது மாரி ஃபர்ஸ்ட்டு இந்த மூளைக்குள் சுற்றுலாவ பத்தி பேசிட்டு இருக்கும்போது, "சார் அது ரொம்ப பெரிய புக். என்னால படிக்க முடியாது" அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவரு கேட்டுருக்க மாட்டாரு. அவரு கொஞ்சம் "இது என்னடா இவன் இப்படி சொல்றான்?" அப்படிங்கிற மாரி அவரு யோசிச்சிருக்காரு. இல்ல யோசிச்சிருக்கலாம். ஆனா, எனக்கு வந்து கொஞ்சம் வெளிப்படையா சொல்ற குணம் இருக்கிறதுனால, எனக்கு அது பெரிய புக்கா இருக்கு. என்னால அதெல்லாம் ஃபுல்லா படிக்க முடியாது. அதனால இந்த சின்ன புக்கு தான் படிக்கிறதுக்கு என்னால முடியும். அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம்னு சொல்லி சுஜாதா சாரோட புஸ்தகத்த காமிச்சேன். அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஓகே இவர் வந்து கொஞ்சம் ஃபுல்லா படிப்பாளி எல்லாம் கிடையாது போல இருக்கு. டெய்லி ஒரு சாப்டர் படிங்கன்னு சொல்லி, அந்த பெரிய புஸ்தகத்த எப்படி அத ஆர்கனைஸ்டா கொண்டு போய் முடிக்கிறதுங்கிறது சொல்லிக் குடுத்தாரு. அது முடிச்சுட்டு சரி எல்லாம் முடிச்சுட்டு இவரு வந்து சரி நம்ம ஒரு அக்வைண்டன்ஸ் தான் நன்றி சொல்லிட்டு கிளம்பலான்னு போறதுக்கு முன்னாடி, அவரு என்னோட முகபாவனைகள், என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஏதோ தெரியும். நான் வந்து அந்த காலகட்டத்தில ஒரு கஷ்டத்தில இருந்திருக்கேன்னு தெரியும். அது பார்த்துட்டு வந்தாரு. அவரு அப்போதைக்கு அங்க ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவரு கிளம்பிட்டு இருந்தாரு ஆக்சுவலி. அப்போ அந்த டைம் வந்து என்ன பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி, நம்ம டச்ல இருக்கணும். நீ வந்து அ எப்படினாலும் நீ நெதர்லாண்ட்ஸ்க்குனா போயிட்டு,
அங்கே இங்கே இருந்தாலும் ஒரு வாய்ஸ் கால்லாம் கூட பேசிக்கலாம். ஆனால் அந்த அன்பு காமிக்கிறாரு. அந்த என்னோட அந்த சூழ்நிலையோ இல்லை என்னோட அந்த முகபாவனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டோ என்னமோ அது எனக்கு கேட்டதும் எனக்கு அது ஒரு மாதிரி பின்னுக்கு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது. அப்புறம் நான் ஓப்பனாகவே சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் வந்து ஒரு சாதாரண ஆள், இத்தினூண்டு உங்கள் ரேஞ்சுக்கு முன்னாடி உங்களோட கனெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் எந்தவித ஒரு புள்ளிக்கும் கூட வரமாட்டேன் அப்படின்னேன். அப்போ அவர் இருந்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான். அதாவது ஒரு தோட்ட மரத்தில் ஒரு தோட்டக்காரனுக்கு தேக்கு மரமும் ஒன்று தான், ரோஜா செடியும் ஒன்று தான். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த தேக்கு மரத்தை விட அந்த ரோஜா செடி மேலே தான் வந்து அந்த தோட்டக்காரனுக்கு டெய்லியும் கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இறை அன்புங்கிற பேருக்கு ஏற்றாப்படி அந்த அன்பை மட்டும் விட்டுட்டு போனார் அந்த டைம் சார். அப்போது அவர் வந்து என் மனசில் டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ் சாருங்கிறது போய் வெறும் இறையன்பு சார் மட்டுமா தான் மனசில் நின்னார். இன்றைக்கும் நிற்கிறாரு. அந்த அன்பு இன்றைக்கும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு வைப்ரேஷனாக போயிட்டே இருக்குது. நான் அதுக்கப்புறம் அவரை பார்த்ததும் இல்லை, பேசினதும் கிடையாது, வாய்ப்பும் அமையலை. இருந்தாலும் சில மனிதர்கள் ஒரு அடையாளத்தோடு இந்த உலகத்துக்கு வந்து அவங்கள பதிச்சுக்கிட்டாலும் அவங்கள ஒரு வேளை நம்மளை சந்திச்சுட்டு போகும்போது நம்ம மனசுக்குள்ளார அவங்க விட்டுட்டு போகிற அந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அந்த தேன் மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது அந்த உணர்வுகள் வந்து அந்த மனிதராகவே அவர் வந்து நம்ம மனசில் நின்றுட்டு போயிடுறாரு. இதை பற்றி அவரை பற்றி பேசணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் இதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் கேட்டதுக்கு.